God wants to preach you. நீ என்னத்தை பேசும்படி தேவன் சொல்லுகிறாரோ கவனிங்கள். மக்களுக்காக அல்ல, இன்னைக்கு ஜனங்களுக்கு செவித்தன உள்ள செய்திதான் விரும்புகிறார்கள். சர்க்கரை பந்தலிலே தேன் மாறி பொழிந்தது போல. நான் பல ஆறுதலான செய்திகளை பேசியிருக்கிறேன் இந்த ஊடகத்துல. சமீபத்தில் ஒரு செய்தியை சொன்னேன். சுகபோகமாய் வாழ்கிற உயிரோடு செத்தவன் பாவத்தினுடைய விளைவுகள் என்ன என்பதை குறித்து பேசினேன். அதை யாருமே பாராட்டுவதில்லை. அதை குறித்து ஒரு கமெண்ட்ஸ் கூட இல்லை. நான் சொல்ல வந்த வார்த்தை, இன்னைக்கு ஜனங்கள் இதைத்தான் விரும்புகிறாருங்க. சர்க்கரை பந்திலே தேன் வந்து பாய்ந்தது போல இல்லை. நான் சொல்ல வந்த மூன்றாவது குறிப்பு, preach the word of God. நான்காவது குறிப்பு, don't be afraid of the confrontation messages. அதாவது எதிர்மறையான பிரசங்கம் பண்ணும்போது பயப்படாதீங்க. யோனா 3:4 அவன் பிரவேசித்தான், ஒரு நாள் பிரயாணம் பண்ணினான். அவன் சொன்னான், இன்னும் 40 நாட்களே உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். யாரும் விரும்புறதில்லை. நீங்க பாருங்க, செய்தியில கூட இந்த கரெக்ட் பண்ணி பேசும்போது, கண்டம் பண்ணி பேசும்போது, அவளுக்கு புத்தி சொல்லி பேசும்போது nobody likes that. நீ தொலைக்காட்சி வருகிற எல்லா செய்திகளுமே உன்னை விசாரிப்பார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவன், கண்ணீர் துடைப்பார் அவசியம்தான். அதே வேளையில யூ மஸ்ட் பி கரெக்டட். நீங்களும் நானும் சரி செய்யப்பட வேண்டிய பல காரியங்கள் உண்டு. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, யோனா சொன்ன வார்த்தை கவனியுங்கள். இந்த நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும். 4ஆம் வசனம். அடுத்து 9ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 9 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தேவன் உங்களுக்காக மனஸ்தாபப்படுவார், தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார். இங்க நான் 2 வாசல் விரும்புகிறேன். நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும். இன்னைக்கு தைரியமா சொல்றதுக்கு ரொம்ப கடினம். உடனே இடமாற்றம், உடனே சபை மாற்றம், இல்லாவிட்டால் போதகரோடு எதிர்வினை ஆற்றுவது, அவரை குறித்து பொதுவெளியிலே பேசுவது. என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, டோன்ட் பி அஃப்ரைட். அந்த கான்ஃபரன்டேஷன், மக்கள் இந்த எதிர்வினை ஆற்றுகளுக்கு பயப்படாதீங்க. நீங்களாக இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ற ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். எனவேதான் 2 தீமோத்தேயு 4:2 இப்படி சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 4:2 கடைசி காலத்துல பொய்யர்கள் நிறைய பேசுவாங்க. 1 தீமோத்தேயு 4:2 விவாகம் பண்ணாதிருக்கவும், சத்தியத்தை அறிந்தவர்களுக்குள்ளேயும் அதாவது பொய்யர் கட்டளையிடுவார்கள். இன்னைக்கு அதிகமாக இன்றைக்கு துருபதேசங்கள் மலிந்திருக்கிறது. இந்த விசுவாச போதனைகள், செழிப்பின் போதனை எங்க பார்த்தாலும் ஜனங்களை விரும்புறாங்க. அப்படிப்பட்ட கூடுகைக்கு நிறைய போறாங்க.